Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கார்க் தீவு ஈரானின் மிக பழமையான மட்டுமல்ல, மிகவும் முக்கியமான தீவாகும். இத்தீவு ஈரானின் கடற்கரையில் இருந்து 28 கிலோமீட்டர் தூரத்திலும், புஷேர் துறைமுகத்தில் இருந்து சுமார் 55 கிலோமீட்டர் தூரத்திலும், ஆர்முஸ் ஜலசந்தியில் இருந்து சுமார் 438 மீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. மொத்தம் 20 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த தீவில் இருந்துதான் ஈரானின் 90% எண்ணெய் ஏற்றுமதி ஆகிறது. அக்வாஸ், மாருன் மற்றும் கச்சாரன் உள்ளிட்ட ஈரானின் முக்கிய எண்ணெய் வயல்களில் இருந்து எண்ணெய் குழாய்கள் மூலமாக கொண்டுவரப்படும் எண்ணெய் இத்தீவில்தான் சேமிக்கப்படுகிறது. இத்தீவில் சுமார் 30 மில்லியன் பேரல்கள் வரை கச்சா எண்ணெய் சேமிக்கும் பெரிய கிடங்குகள் உள்ளன. கார்க் தீவு வெறும் எண்ணெய் துறைமுகம் மட்டுமல்ல, ஈரானின் எண்ணெய் கருவூலமாகும். ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியின் கட்டுப்பாட்டு மையமாக விளங்குவதால் கார்க் தீவு ஈரான் பொருளாதாரத்தின் உயிர்நாடி என்று கூறப்படுகிறது. பல ஆண்டுகளாக கடுமையான சர்வதேச பொருளாதார தடைகளை ஈரான் எதிர்கொண்டு வருகிறது. ஆனாலும் கடந்த 2024ஆம் ஆண்டில் சுமார் $78 பில்லியன் கச்சா எண்ணெய் விற்பனை மூலமாக ஈரான் ஈட்டியது. இந்த வருவாயில் இருந்துதான் நாட்டின் பொருளாதார திட்டங்கள் மற்றும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் மேம்பாடு உள்ளிட்ட இராணுவ திட்டங்களுக்கும் நிதியளிக்கப்படுகிறது. இந்த பணம் இல்லையென்றால் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் செயல்பாடுகள் முற்றிலுமாக முடங்கிவிடும். போருக்கு முடிந்தவரை பணம் திரட்ட கடந்த 2 வாரங்களாக கார்க் தீவில் இருந்து கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4 மில்லியன் பேரல்களாக ஈரான் அதிகரித்து உள்ளது. நாட்டின் நிதி ஆதாரமாக கார்க் தீவு தாக்கப்பட்டால் ஈரானின் ஆட்சியை விரைவாக பலவீனப்படுத்த முடியும் என்பதுதான் உண்மை. ஏற்கனவே தெஹ்ரான் மற்றும் அல்போஸில் உள்ள எரிபொருள் கிடங்குகளை இஸ்ரேல் தாக்கிய நிலையில் மிக சக்தி வாய்ந்த குண்டுகள் வீசி கார்க் தீவில் உள்ள இராணுவ தளங்களை அழித்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மிகவும் தீவிரமான தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் எக்ஸட் கூறிய சில மணி நேரங்களில் கார்க் தீவு மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. கார்க் தீவின் எண்ணெய் உள்கட்டமைப்பை அழிக்க விரும்பவில்லை என்றும், ஆர்முஸ் ஜலசந்தி வழியாக பாதுகாப்பாக சுதந்திரமாக கப்பல்களை செல்வதற்கு தடை ஏற்படுத்தினால் உடனடியாக கார்க் தீவின் எண்ணெய் கிடங்குகளை தாக்குவது குறித்து முடிவெடுப்பேன் என்றும் ட்ரம்ப் கடுமையாக எச்சரித்துள்ளார். கார்க் தீவு மீதான தாக்குதலால் இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை என்ற நிலையில் ஈரான் ஆர்முஸ் ஜலசந்தியில் மேலும் தாக்குதல்களை நடத்தும் என்றும், உலகளாவிய எரிசக்தி விநியோகங்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என்றும் பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் ஆர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் எண்ணெய் மற்றும் எரிபொருள் கப்பல்களுக்கு அமெரிக்க கடற்படையின் பாதுகாப்பு விரைவில் தொடங்கும் என்றும் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை ஈரான் தலைநகர் டெஹ்ரான் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் 1000 இலக்குகளை குறிவைத்து முன்னெச்சரிக்கையின்றி அமெரிக்கா தீவிர தாக்குதல் நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது.